கேஜி அயில மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா கழுவிட்டு அது கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணிடலான்னு மசாலா ரெடி பண்ணுறேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி அப்போ தான் தெரிஞ்சிச்சு மீனுக்கு மேலே கொடை போடலன்னு. அப்புறமா கொடை போட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அவங்க ஊர் கர்நாடகா ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்கணும், சரி எப்படியோ வச்சுக்கோங்கன்னு விட்டுட்டு ஒரு கடாயில் பேடிகை மிளகாய், தனியா, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் அது கூடவே பூண்டு நம்ம வறுத்து அந்த எல்லாமே சேர்த்துட்டு அதை கூட கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு கடாயில் எண்ணெய், பூண்டு, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அரைச்ச மசாலா அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு மீனை சேர்த்துக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ அவர் கொழும்பு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே நான் மீன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ அவருக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். அவர் பாயில்ட் ரைஸ் தான் சாப்பிடுவார். அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் அது கூடவே ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாய்.